ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5 10th ஸ்டாண்டர்ட்ல சம் நம்பர் 2 பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f of g is equal to g of f ன்னு சொல்லியிருக்காங்க. क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, f of x is equal to 3x plus 2, g of x is equal to 6x minus k ன்னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. சொல்யூஷன் போடலாமா? f dot g equal to g dot f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் பண்ணா நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பேருக்கும் நம்ம யாரங்க பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள் கொடுப்போமா? அப்ப எப்படி எழுதலாம்? f dot g வேரியபிள் யாராவது கொடுப்போமா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? g dot f வேரியபிள் யாராவது கொடுப்போமா? என்ன இருக்காங்க, x தான் இருக்காங்க, நான் x கொடுக்க போறேன். ஓகே, இந்த கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து டாட்டா தூக்கினா என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் கொண்டு போறோம். f of g of x இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அப்ப அந்த பக்கமும் அதே மாதிரி தானே இருக்கும். g of f of x எழுதலாமா? புரிஞ்சு போச்சா? இப்ப பாருங்க, இது f of x ஃபார்மட்ல இருக்கு. f of x is equal to 3x plus 2, 3 into x plus 2. இங்க x என்ன? g of x. புரிஞ்சு போச்சா? அடுத்த ஃபார்மட் போவோம். இங்க g of x ஃபார்மட்ல இருக்கு. g of x னா என்னது? 6x minus k. இங்க x யாருன்னு எடுத்துக்கிறோம்? f of x x ன்னு எடுத்துக்கிறோமா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா புரிஞ்சு போச்சா? அடுத்த சம்முக்கு வாங்க. 3 into g of x. 3 into இங்க g of x யார் நமக்கு கொடுத்திருக்காங்க? 6x minus k plus இங்க இருக்குது 2 equal to 6 into f of x என்ன இங்க நமக்கு 3x plus 2 minus k. ரெண்டுமே வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன வரப்போகுது? 18x minus 3 into minus k என்ன வருது? 3k. இங்க காமனா இருக்கு 2 plus 2 equal to இங்க என்ன வரப்போகுது? 6 3s are 18x plus 6 2s are 12 minus k. ஓகேங்களா? 18x இந்த பக்கமும் plus 18x இருக்கு. இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும்? 18x minus 18x ஆகும். அப்ப 18x minus 18x 0 ஆயிடும். அப்ப டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாமா? ஈஸியா இருக்கா? சரி, பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. minus 3k plus 2 equal to 12 minus k. இப்ப கேவலா இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். கான்ஸ்டன்ட்ல அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. minus 3k plus k equal to 12 minus 2. ஓகேங்களா? 12 minus 2 வந்துச்சா? 3 minus 3k plus k என்ன வரப்போகுது? minus 2k is equal to 10 வருங்களா? ஓகே, 10 வந்துருச்சா? and then இப்ப k is equal to 10. இங்க மல்டிப்ளிகேஷனுக்கு இங்க வந்து என்ன வரப்போகுது? -2 டிவைட் ஆயிடுமா? 2 1 டைம் 10 5 டைம் வந்துருச்சா? மைனஸ் இங்க இருக்கு. அப்ப என்ன வரும்? k is equal to -5. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஆன்சர் கிடைச்சிச்சா? அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஒன்ஸ் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f of g is equal to g dot f கொடுத்திருக்காங்க. f of x g of x கொடுத்துட்டாங்க. f dot g is equal to g dot f ன்னு போட்டு கொடுக்குறாங்க. சில சம்ஸ் எல்லாம் பெருசா போயிருக்கும். அதை விட இது நமக்கு ஈஸி. இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எஃப் டாட் ஜி கூட வேரியபிள் கொடுத்தாதான் நம்ம செம்மையா மூவ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான். ரெண்டாவது எஃப் டாட் ஜி டாட்டை தூக்கணும்னா பிராக்கெட் கொண்டு வரும். ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் அந்த டைம்ல பண்ணிட்டேன். மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நான் வச்சுக்கிறேன். அப்ப ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x plus 2. 3x plus 2 x என்ன? g of x. g of x என்னது? 6x minus k. 6x minus k. இங்க f of x x என்ன எடுத்துறோம்? f of x. அதுக்கு அடுத்து g of x ஓட வேல்யூ f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். கடைசியா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலா k ஓட வேல்யூ -5 கிடைச்சிருக்கும். ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்றது நல்லா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் டவுட்ஸ் எவ்வளவு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணதான் நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.